Hey everyone, welcome to Soap Comics and நான் உங்க பவித்ர பிரபாகர். So வாங்க பாய்ஸ் இஷ்யூ 18 குள்ள போலாம். ஓபன் பண்ணா காரை விட்டு இறங்கின ஹியூயி பதறிக்கிட்டே ஓடுறான். ஹேய், என்ன முதல்ல ஆஃப் பண்ணேன்னு சொன்ன, இப்போ எல்லாத்தையுமே மறந்துட்டியா அப்படின்னு புச்சர் கேட்குறாரு. சாரி, என்ன மன்னிச்சிருங்க, நான் ட்ரெயினில் வந்துக்கிறேன், சாரி அப்படின்னு சொல்லிக்கிட்டே அவனோட அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே ஓடுறான். வேகமாக ஓடி போய் அவனோட ரூமை பார்த்தா, என்ன என் வீட்டில் ஜேமி என்ன பண்ணிட்டு இருக்கான் ஒத்த அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்படியே அவனை காட்டினா, டேய் நீ என்னடா ஜட்டி இல்லாமல் நிற்கிற அப்படின்ற மாதிரி அவன் ஜட்டி இல்லாமல் எலிக்கிட்ட காமிச்சிக்கிட்டு நிற்கிறாங்க. ஹியூயை இறக்கி விட்டுட்டு காரில் புச்சரும் மதர்ஸ் மில்க்கும் பேசிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. சரி, அப்படி என்ன ஹியூயை அவன் வீட்டில் வச்சுருந்தா அப்படின்னு மதர்ஸ் மில்க் கேட்க, அது ஒரு சின்ன பிளான் தான் ஆக்சுவலாக. நான் என்கிட்ட இருக்கிற நிறைய பிளான்ல அது ஒரு பிளான் வச்சுக்க அப்படின்னு புச்சர் சமாளிக்கிறாரு. ஏய், நாம ஒரு முடிவெடுத்து தான் ஒன்றா இருக்கோம், சரியா? இதில் டீமுக்கு தெரியாமல் ஏதாவது ரகசியமாக பண்ணலான்னு பிளான் வச்சிருக்கியா அப்படின்னு எம்எம் கேட்க, ஏய் அப்போவா அதுவும் இல்லை, திருப்பி அடிக்கிறதுக்கு 7 இருக்கு, அதை விட்டு அந்த ஜீமன் பசங்களும் இருக்கானுங்க, எல்லாம் உதவாக்குறீங்க, ஒரு பைசாக்கு புரோஜனம் ஆகாத சில்லற பசங்க. என்னோட டார்கெட் எல்லாமே 7 தான் மேட். ஓ அப்படியா? அப்படின்னா எனக்கு இருக்கிற கோவத்துக்கும் அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் ஒட்டைக்கணும்னு வருது. ஏன் உனக்கு அந்த கோவம் இல்லையா? உண்மையை சொல்லு, நீ எப்படி இந்த ரெய்னர் கூட எல்லாம் பொறுமையா போறன்னு எனக்கு தெரியல. அடிச்சு மூஞ்சு முகரையெல்லாம் ஒட்டச்சு என் ஸ்டைலில் அவன்கிட்ட பேசினாதான் சரியா இருக்கும்னு எனக்கு தோணுது. கவலைப்படாத, அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கடந்து போயிடும். உனக்கு தான் அதை பத்தி தெரியும்ல. நான் இறங்க மாட்டேன், இறங்குனா யோசிக்க மாட்டேன். ஆஹா அப்படின்னு இவங்க 2 பேருமே கார்ல பேசிட்டே போயிட்டு இருக்காங்க. தன்னோட ரூமுக்குள்ள ஜேமியை பார்த்த ஹியூயி, நீ எங்க நீ ஏன்டா இங்க வந்த, நீ என்னடா பண்ணிருக்க என் ரூம்ல அப்படின்ற மாதிரி ஷாக்கா வர்றாரு. அப்படின்றான் அவன். ஆக்சுவலா அப்படிதாங்க போட்டிருக்கு. இங்க வா. டேய் என்னடா பேண்ட் அவுத்துட்டு இங்க வான்ற, நான்லாம் வரமாட்டேன், சீ கருமோ, போய் தொலைடாங்கிட்டு. ஏ அவனா நீ அப்படின்ற மாதிரி நம்ம ஷாக்காவ ஹியூயி பக்கம் ஜேமி திரும்புறான். டே என்னடா பண்ற, ஏன்டா என் பக்கம் திரும்புடா, அங்கிட்டு திரும்புடா, இங்கிட்டு ஏன்டா திரும்புற, நான் ஒன்றும் பண்ண மாட்டேன்டா உன்னை, தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்பு, இங்க நடந்தது யாருக்குமே தெரியாது, தெரிஞ்ச அசிங்கமாயிடும் எனக்கு, அதனால தயவு செஞ்சு வெளில போயிடு அப்படின்றாரு ஹியூயி. அப்படின்ட்டு ஒண்ணு கடிக்கிறாங்க. இவன் இந்த சவுண்டை தவிர வேற எந்த சவுண்டும் கொடுக்க மாட்டான் போல இருக்கு. டேய் என்னடா பண்ற கரும முடிச்சவனே அப்படின்ட்டு கத்திக்கிட்டே போய் ஒரு வாளி எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. ஐயோ, இந்த கருமத்தெல்லாம் பிடிக்கணும்னு என் தலையெடுத்து, கடவுளே இவன்லாம் என்ன வகை ஜென்மனே தெரியலையே அப்படின்ட்டு அந்த வாளியை எடுத்துட்டு வராது. அவன் உடனே எலி பக்கம் திரும்பிட்டான். அப்படின்றான். டேய் என்ன விதமான ஜந்துரா நீனு, எலிய பார்த்து ஆர்காசம் ஆயிட்டு இருக்கான் அப்படின்னு ஹியூயிக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்க ஸ்டார் லைட்டை காட்டுறாங்க. அட கடவுளே, ஏன் இந்த உலகம் 2ஆ பொளந்து என்னை முழுங்காதா? நான் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக வந்தேன், ஏன் என்னை போட்டு இப்படி உழப்பி எடுக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு ஸ்டார்லைட் தன்னைத்தானே கேள்வி கேட்டுட்டு இருக்கா. அப்படி அவ பேசிக்கிட்டே மேவும் மற்ற டீம் மெம்பர்ஸும் இருக்கிற அந்த ரூம்குள்ளே போகிறா. ஆக்சுவலாக அவள் ரொம்ப நாளாக ஒரு குழப்பத்திலே இருக்காங்க கைஸ். என்னன்னா, ஒரு நல்லது பண்ணணும், ஒரு சூப்பர் ஹீரோ ஆகணும்னு வந்த அவளுக்கு இங்கே நல்லதும் பண்ண முடியல, சூப்பர் ஹீரோவாகவும் இருக்க முடியல, ஒரு நல்ல மனுஷனாகவும் இருக்க முடியல அப்படின்னு நிறைய கன்ஃபியூஷன்லாம் இருக்கா அவள். அந்த பாய்ஸ் டீமோட பேசுறதுக்கு நம்ம ஹோம்லேண்டர் டீப் அனுப்பியிருக்காரு. பாப்போம் என்னதான் நடக்குது அப்படின்னு. டீப்பா? அவனை எதுக்கு அனுப்புனாரு தெரில, ஆனால் அனுப்பியிருக்காரு, பார்ப்போம். அவனால் வேற கோவத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது, தெருக்க விட போகிறான் அப்படின்னு அவனை பற்றி இங்கே பில்டப்பா ட்ரெயினும் லேம்ப் லைட்டரும் பேசிகிட்டு இருக்காங்க. டேய் காமிக்ஸில் எவ்வளோ பெரிய மாசாக இருக்காண்டா, நீங்கள் என்னடா சீரீஸில் தமாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. சரி லேம்ப் லைட்டர், உன்னோட கதை என்ன, நீ எப்படி மாறின அப்படின்னு ட்ரெயின் கேட்க, டேய் குழந்தை பையா, நீ எல்லாம் ரொம்ப சின்ன பையன்டா, அதெல்லாம் கேட்கறதுக்கு உனக்கு ஒரு வயசு வரணும், அப்படி வரும்போது நானே உன்னை கூப்பிட்டு சொல்கிறேன் அப்படின்னு லேம்ப் லைட்டர் மலுப்புறாரு. ஏய் நீ எங்கடி போய் தொலைஞ்ச அப்படின்னு ட்ரெயின் ஸ்டார் லைட்டை பார்த்து கத்துறான். குயின் மேவ் கிட்ட நான் இதை பற்றி ஏற்கனவே பேசிட்டேன்,
அந்த மீட்டிங்கை நான் மிஸ் பண்ணதை பற்றி தானே நீங்கள் கேட்குறீங்க. எனக்கு புரியுது. இனிமே அப்படி நடக்காது. அதெல்லாம் ஒரு மயிரும் இல்லை. உனக்கு என்ன அவ்வளோ திமுறா? உன்னால எவ்வளோ கடுப்பாக இருக்காருன்னு தெரியுமா ஹோம்லேண்டரு? 7க்குள்ள வரதெல்லாம் என்ன சாதாரண விஷயம் நினச்சிட்டு இருக்கியா? உனக்கெல்லாம் நீ எல்லாம் ஒரு ஆளு மயிரே கிடையாது எங்களுக்கெல்லாம், புரியுதா? உன்னெல்லாம் கூப்பிட்டு ஒரு சீட்டு கொடுத்து உட்கார வச்சா பெரிய அதுப்பா உனக்கு. ப்ளீஸ் ஏட்ரெயின், நான் இனிமே கண்டிப்பாக பண்ணவே மாட்டேன் ப்ளீஸ் அப்படின்னு ஸ்டார்லைட்டு பொறுமையாக போகிறா. அடங்கடி, ஓவரா சீனை போடாத அப்படின்னு ஏட்ரெயின் மிரட்ட வரும்போது சும்மாறா சின்ன சுன்னி அப்படின்றாங்க. அவன் ஒரு மாதிரி அரண்டுட்டான். என்னது அப்படின்னு அவன் ஷாக்காகி நிற்க, அவளுக்கு அது தெரிஞ்சிருச்சா அப்படின்றா குயின் மேவ். கடுப்பாய், பெரிய ஆளுமைரா அவனுங்கள்ட்டலாம் இவ்வளோ அடங்கி போகணுமா அப்படின்னு கோவத்தில் ஃப்ரஸ்ட்ரேஷனில் கத்திட்டே அவள் வெளில வந்தாலும், அதாவது இது எப்படி சொல்கிறது, அவங்கள மாதிரியே தானும் ஆயிட்டுருக்கோம். இன்ஹியூமேனாக மனுஷத்தன்மையே இல்லாமல் மாறிக்கிட்டு இருக்கோமோ கடவுளே, என்னால் அப்படிலாம் இருக்கக்கூடாது, நான் அப்படிலாம் மாறக்கூடாது அப்படின்னு அவள் பயப்படுறான். ஆனால் அதுதாங்க ஆக்சுவலாக நடக்குது. சீரீஸில் அப்படி தான் நடந்த மாதிரி காமிப்பாங்க. பார்ப்போம் காமிக்ஸில் எப்படி நடக்குதுன்னு. அப்படியே கட் பண்ணால் ஹியூயை காட்டுறாங்க. டேய், என்னடா பண்ணுற அந்த எலிய? அவனை விட்டு தள்ளி போடா, அவனை நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். இல்ல, அது ஏன் ஹெர்பி? டேய், அது உன் ஹெர்பிலாம் இல்லடா, அது பேர் ஜேமி. அவனை வச்சு நீ என்ன பண்ணலான வேலைலாம் பார்த்தேன்னு எனக்கு தெரியும்டா. ஹெர்பி ஹெர்பி. டேய், நான் தான் சொல்றேன்ல, அவனை விட்டு தள்ளி போடா. அவன் பேர் ஹெர்பி இல்ல, ஜேமி. மரியாதையா நவுந்து போ, மூடிட்டு இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்னு ஹியூயி பயங்கர ஆக்ரோஷமா கத்துறாங்க. ஹியூயி எவ்வளோ ஆக்ரோஷமா பார்த்ததே இல்லை ஆக்சுவலா. கட்டுப்பாய் கத்துறான். இதை கேட்க இரிட்டேட் ஆன ஜேமி இவன் மேல ஜம்ப் ஆயிடுறான். டேய், என்னடா பண்ற? விடுறா என்ன? டேய் விடுறா, நான் தான் சொல்றேன்ல விடுறா அப்படின்ட்டு ஹியூயி தெரியாம கழுத்தை திரியிறான். அதாவது அவன் கழுத்தை நெரிக்கிற மாதிரி வந்தோன்னே இவன் சேஃபர் சைடுக்கு இப்படி கையை நீட்டுறான். அது ஆக்சுவலாக அவன் கழுத்து உடஞ்சி அப்படியே விழுந்து செத்துறான். இப்போ விவேக் சார் சொல்கிற மாதிரி, நான் இவ்வளோ ஸ்ட்ராங்கா இல்லை இவன் இவ்வளோ வீக்கான்னு தெரியலையே அப்படின்னு அங்கே ஒரு சம்பவம் நடந்துகிட்டு இருக்கும்போது 40 அடி பாம்பு ஒரு சம்பவம் பண்ணிகிட்டு இருக்கு. அதை இவங்க டிவியில் உட்காந்து மதர்ஸ் மில்க் கூட பார்த்துட்டு இருக்காங்க. டேய், அந்த கருமத்தை முதல்ல ஆஃப் பண்ணி தொலைங்கடா. சரி விடு, கத்தாத. அவ இதை போட்டாதான் அடங்கி இருக்கா. தெரில, அவளுக்கு பெரிய பாம்புனா ரொம்ப பிடிக்கும் போல. ஓ, வாய மூடுறா அப்படின்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே கதவை திறந்துட்டு ஹியூயி உள்ள வரான். மதர்ஸ் மில்க்குக்கு இன்னும் அந்த வாந்தி எடுக்கிற ஸ்டஃப் போகவே இல்லை போல. அப்படின்னு அவர் வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்க, என்னாச்சு இங்க எல்லாம் ஓகே தானே, நீங்க எல்லாம் என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒண்ணுமே தெரியாத மாதிரி ஹியூயி பேசுறான். தெரில, அவ சாப்பிட்டதுல ஏதோ பிரச்சனை நினைக்கிறா. ஃப்ரெஞ்சி அந்த பொண்ணோட அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கு. சொல்லு, உனக்கு என்ன பிரச்சனை? எனக்கு ஒன்றும் இல்லை, சும்மா தான் கேட்டேன். நீ இப்படி பேசும்போதே தெரியுது, உண்மையை மறைக்காம சொல்லு. நாமெல்லாம் ஒரு டீம் மேட். அது பார்த்தீங்கன்னா நேற்று நைட் என்ன நடந்துச்சுன்னு உங்களுக்கே தெரியும். அப்புறம் இல்லை, நான் ஒழுங்காக தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் அவன் வந்துட்டான் திடீர்னு. நான் அவன் ஏதாவது பண்ணிடுவானோன்னு நான் செல்ஃப் டிஃபென்ஸ்க்கு தான், சேஃப்டிக்கு தான் பண்ணேன். ஆனால் அது இப்படி போய் முடியும்னு நான் எதிர்பார்க்கல. ஏய், உன் இடத்துல இருந்தா உனக்கு முன்னாடியே நான் அதை பண்ணியிருப்பேன். நீ பயப்படுற அளவுக்கு அவ்வளோ சீன்லாம் ஒன்றும் நடக்கல. ஃப்ரீயாக விடு. ஏன்னா உன்ன மாதிரி ஆக்சிடெண்ட்டாக பண்ணாமல் இதாண்டா சான்ஸ் நான் அடித்து மூஞ்சும் முகரையெல்லாம் ஒட்டச்சிருப்பேன். வேற என்ன பண்ணுவேன்னு நினைக்கிறேன். சரி, புரியுது. இப்போ என்னதான் பண்ணணுன்றீங்க? ஏய் புச்ச, நம்ம பேசுறத ஒட்டு கேட்கறதுக்கு ஒரு நாய் வந்திருக்கு அப்படின்னு ஜன்னலை காட்டுறாங்க. பார்த்தா டீப் வந்திருக்காரு, அதுவும் அவரோட கெட்டப்ல. என்னடா? ஏய் இங்கிரு, ஹோம்லேண்டர் சொல்லியிருக்காரு, தேவையில்லாம அவரோட ஸ்பீச்சை கெடுத்துக்கிட்டு குறுக்க தொல்லை பண்ணக்கூடாது, புரியுதா? நீ என்ன பண்றன்னு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அமைதி பேச்சுவார்த்தை இன்னும் நடைமுறையில் தான் போயிட்டு இருக்கு, சரியா? நான் வரணுமா வரக்கூடாதான்லாம் நீ சொல்லக்கூடாது. அதுவும் ஒன்ன மாதிரி ஒரு சப்பெல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருக்கு, புரியுதா? பொத்திட்டு கிளம்புடா புடுங்கிமாவன அப்படின்னு டீப்பை மொக்க பண்ணிட்டு அவர் போறாருங்க. ஹியூயி சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். சின்ன வயசுல என்கிட்ட இருந்த பூச்சிங்களெல்லாம் நான் எப்படி போட்டு தள்ளுவேன்னு இப்போதான் ஞாபகம் வந்துச்சு. தெரில, அப்படி இருக்கலாம், அப்படி இல்லாமலும் இருக்கலாம். சரி ஓகே, நான் போய் இந்த வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு புச்சர் கிளம்ப, மொன்கூசூர் அப்படின்றாரு ஃப்ரெஞ்சி. சொல்லு ஃப்ரெஞ்சி, என்ன வேலை? நம்ம 7 சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம்ல, அதோட ஃபுல் டேட்டா என்கிட்ட இருக்கு. நீ எப்போ வேணுமோ பார்க்கலாம்.
தேங்க்ஸ் மேன். நாங்கள் அதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் மேட். ஓ, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை புச்சர், இட்ஸ் ஓகே. அப்புறம் என்ன ஹிவி, நீ போட்டு தள்ளணும் நிக்ஸை தடையமே இல்லாமல் அழிச்சிட்டு வந்துடலாமா? வா போய் நீ என்னென்ன வேலைலாம் பண்ணியிருக்கேன்னு பார்ப்போம். அப்படியே கட் பண்ணால் ஹியூயோட அப்பார்ட்மெண்ட்டை காட்டுறாங்க. அந்த செத்துப்போன ஜேமியை தூக்கிக்கிட்டு ஹியூயி கஷ்டப்பட்டு மாடியில் ஏறி வரான். ஒரு ட்ரம்முக்குள்ளே அவனை போட்டு புதைச்சி கேஸ்லைனை ஊற்றி கொளுத்துறான். கிட்டத்தட்ட கரெக்டாக பண்ணுற ஹியூயி. என்னது சொன்னல, நான் சொன்ன மாதிரியே பண்ணு அப்படின்ட்டு கொளுத்துறான். நெருப்பு பத்தி எரியுது. அட கடவுளே, எனக்கு உண்மையிலே என்ன சொல்றதுனே தெரியல. இல்லைனா ஏதாவது சொல்லணுமான்னு தெரியல. இங்கே போய் நான் உன்னை கொன்னுட்டேன், எனக்கு புரியுது நீ இறந்துட்டேன்னு. ஆனால் நான் உன்னை ஹர்ட் பண்ணணுன்றதுக்காக அப்படி பண்ணல, சரியா? அதாவது நீ என்னை ஹர்ட் பண்ண வந்த, நான் ப்ரொடெக்ஷனுக்கு தான் அப்படி பண்ணேன்னு நான் சொல்ல விரும்பலை. ஆனால் அதே சமயம் உன்னை கொல்லணுன்றது என்னோட நோக்கம் இல்லை. நீ ரொம்ப கொஞ்சம் கெட்டவனாக இருந்தன்றது உனக்கே தெரியும்ல. இருந்தாலும் நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது, என்னை மன்னிச்சிரு. நான் ஏன் போட்டு இதெல்லாம் குழப்பிக்கிட்டு இருக்கேன் மண்டைக்குள்ளே? இதெல்லாம் தேவையே இல்லாது. ஏய், நான் என்ன பண்ணுமோ நான் அதான் பண்ணுறேன், சரியா? சும்மா நீ பாட்டு கிளம்பிய வீட்டுக்குள்ளே வந்தால் உனக்கு என்ன ஆரத்தி தட்டை அடுப்பாங்க? நீயே பெரிய பிடுங்கி. இதுக்குள்ள நான் உனக்கு சாரி வர கேட்கணுமா? அவ்வளோ பெரிய ஆளாடா நீனு அப்படின்னு ஹியூயி போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கான் அவன் மனசில். ஆக்சுவலாக என்னென்னு நினைக்கிறானோ அதை சொல்கிறான். குறுக்க புச்சர் பூந்து, என்னை மன்னிச்சிரு மேட். அடா, நீ என்ன செஞ்சியோ அது சரி, எனக்கு தெரியும். ஆனால் இதை என் வழியில் நான் முடிக்கணும்னு நினச்சேன், அதனால தான். உண்மையை சொல்லு, என் இடத்துல நீ இருந்திருந்தேன்னா கொளுத்தி விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம போயிருப்பல்ல? கரெக்டாக சொல்ல. அது சரி, இப்போது எப்படி நடக்குதுன்னு வச்சுப்போம். நான் செஞ்சதை சரின்னு சொல்லி ப்ரூவ் பண்ண விரும்பலை, ஆனால் இது ஒரு நல்ல ஃபீலாக இருக்குது. கேடு கெட்ட ஒருத்தனை அழித்து அவனை இருக்கிறது தான். ஆக்சுவலாக நிறைய பேர் இது மாதிரி போட்டு தள்ளணும்னு ஒரு வெறி வருது. ஆனால் அதே சமயம் யோசிக்கும் போது நாமெல்லாம் கெட்டவங்களாம் மாறிக்கிட்டு இருக்கோமான்னு தோணுது. ஹேய், நீ ரொம்ப யோசிக்கிற, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உன்னோட காமெடியை நிறுத்து. இல்லை, எனக்கு தெரியல நிஜமா. அவன் ஒரு கெட்டவன். அவனை கொன்னதுனால நான் இப்போ கெட்டவனா, இல்லை அவனை கொன்னதுனால நான் நல்லது பண்ணியிருக்கேனா? எனக்கே புரியலப்பா. நீயே கொஞ்சம் கிளியராக சொல்ல. முதல்ல நீ எதுக்கு இங்கே வந்த? நீ தான் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நானே பண்ணியிருப்பேன்ல. இல்லை, நீ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறன்னு நான் பார்க்க வந்தேன். ஆனால் நீ சொன்னதில் ஒரு விஷயம் உண்மை, இவன் ஒரு புறம்போக்கு. ஆனால் அதுக்காக நீ இவகிட்ட போய் சாரிலாம் சொல்லிட்டுருக்கேன்னு வச்சுக்க, அது ஓ விருப்பம். அதுக்காக நானும் சொல்லணும்னு நினைக்காத. அப்படிலாம் நீ எதிர்பார்த்தாலும் கனவுலையும் நடக்காது. நீ உனக்கு கொடுத்த வேலையை தான் செஞ்சுருக்க மேட். ஸோ அதனால் இதெல்லாம் போட்டு தேவையில்லாமல் குழப்பிக்காத. நான் அதை தான் சொல்லுவேன். மனசில் தூக்கி எறிஞ்சிட்டு போய் அடுத்த வேலையை பாரு, சரியா? இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும் ஹியூயி. ஏடா, இடத்துல நானும் ஒரு காலத்தில் இருந்திருக்கேன். ஓய் டெரர், வா போலாம். சரி, அன்னைக்கு வரும்போது வீட்டில் ஏதோ ஒரு பச்சையோடு இருந்தியே, இன்னும் அவ்வளோதான் பார்த்துட்டு இருக்கியா அப்படின்னு இவங்க பேசிக்கிட்டே அந்த இடத்துலேருந்து நடந்து போகிறாங்க. ஸோ இதோட இந்த இஷ்யூ முடியுது. ஸோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஆல். பீஸ்.